பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் நீங்கள் பலப்படும்படியா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறார். ரீபான், மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். மறுபடியும் பிறக்கணும்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்ட மகனா மகளா வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நேற்று நிறைய பாவம் செஞ்சுருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லணும், ஆண்டவர் நேற்று செஞ்ச பாவத்தை நான் இன்னைக்கு செய்யக்கூடாது. ஐ எம் சரண்டர் மை செல்ஃப். என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். நேற்று செஞ்ச காரியத்தை நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன். போன வாரம் செஞ்ச காரியத்தை இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை முந்தின நாள் செஞ்ச காரியத்தை நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன். நான் மறுபடியும் சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கேன். சில காரியங்கள்லேருந்து வெளியே வர முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் அந்த பாவத்தை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். மறுபடியும் நான் பிறக்கிறேன். புதிய மனுஷனாக மாறுறேன். புதிய மனுஷன் என்ன பண்ணுவானா, இப்போ ஒரு சகோதரனோ சகோதரியோ பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதிய மனுஷனாக அவங்க பிறக்கிறாங்கன்னா அடுத்த நாள்லேருந்து பொய்யே பேச மாட்டாங்க. அப்புறம் அல்லது ஒரு தம்பி, வாலிப தம்பி குடிகாரனாக இருக்கிறான், அவன் மனம் மாறிட்டான் அப்படின்னா அவன் அடுத்த நாள்லேருந்து குடிக்கிறத விட்டுட்டு இயேசுவின் சமூகத்தில் விழுந்து கிடப்பான். அவனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அவனை பார்க்கும்போது ஆவியில் அழகாக மகிமையாக இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் புது சிருஷ்டியாக மாறிட்டான். நிறைய பேர் பார்க்கும்போது பிச்சைக்கார மாதிரி, குடிகார மாதிரி ரோட்டில் கிடந்த அவனை ஆண்டவர் ஒரு நாளில் மாற்றிட்டாருன்னா அவனுடைய மொத்த வாழ்க்கையும் மாறிடும். அதே மாதிரி தான் மறுபடியும் பிறத்தல். உங்கள் மொத்த வாழ்க்கையும் மாறணும் சகோதரியே. உங்கள் மொத்த வாழ்க்கை எப்போ மாறப்போகுது? உங்களுடைய மொத்த வாழ்க்கை மாறணும். ஆமாம், வசனம் நிறைய டைமில் நம்ம வாசிக்கிறோம், நல்ல ஜோம் பண்ணுறோம், நல்ல காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். எவ்ரிதிங் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் நம்ம மறுரூபப்பட்டிருக்கோமா, நம்ம மாறி இருக்கோமா அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இன்னைக்கு பலப்படணும்னா நீங்கள் மாறியே ஆகணும்னு சொல்கிறார். யூ மஸ்ட் சேஞ்ச். நீ கண்டிப்பாக மாறி ஆகணுங்கிறாரு. இன்னும் சில செத்த கிரியைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரல. இன்றைக்கும் செத்த கிரியை உங்கள் உடலில் நிறைய இருக்குது, உங்கள் இருதயத்துக்குள்ளே நிறைய இருக்குது, பழைய பாவம் நிறைய இருக்குது. காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 6 to 9 மணி வரைக்கும் ஒரு வாழ்க்கை, காலையில் 9 to 12 மணி வரைக்கும் வெளியே போகும்போது, வேலைக்கு போகும்போது ஒரு வாழ்க்கை, 12 மணிலேருந்து 3 மணிலேருந்து வார்த்தையில் வேற ஒரு வாழ்க்கை, 3 to 6 வரைக்கும் வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு சிந்தனை, 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வேற ஒரு சிந்தனை, வேற ஒரு வாழ்க்கை, இரவு நேரம் 10 மணி ஆயிட்டுன்னா ஆமாம் காலையில் வரைக்கும் வேற சிந்தனை, வேற தாட். அதிகாலையில் கூட ஏஞ்சி மொபைலை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, தேவையில்லாத சிந்தனை. ஆனால் சபைக்கு போகும் பொழுதோ, ஜெபிக்கும் பொழுதோ, மற்ற காரியத்தை செய்யும் பொழுதோ ஊக்கமாக ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய கேரக்டர் மாதிரி இருக்காது. நல்ல பவர்ஃபுல்லாக ஜோம் பண்ணுவீங்க, நீங்கள் நல்ல தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவீங்க, நீங்கள் தொட்டா வியாதி கூட நீங்கி இருக்கும். ஆனால் கேரக்டர் மாறல, குணம் மாறல. அதனால தான் ஏசப்பா சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால். நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எல்லாம் ஓகே. ஒவ்வொரு நாள் பிறக்கணும்னு சொல்கிறாரு. ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு நீங்கள் புதுப்பிட்டுருக்கீங்களா?
நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க, நான் 1990 ரசிக்கப்பட்டேன், 92 ரசிக்கப்பட்டேன், நான் 2000 ரசிக்கப்பட்டேன், 2005 ரசிக்கப்பட்டேன், 15 ரசிக்கப்பட்டேன், 25 ரசிக்கப்பட்டேன், இப்போ 2026 இந்த மார்ச் மாதம் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த மார்ச் மாதம் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது? இந்த மாதங்கள் 2026 மார்ச்சில் உங்கள் அனுபவம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு இருக்கிற உங்கள் அனுபவம், உங்கள் உறவு எப்படி இருக்குது? ரட்சிப்பு எப்படி இருக்குது? பிரதர் 5 வருஷம் முன்னாடி நல்ல ஜோம் பண்ண, இன்னைக்கு ஜோம் பண்றேன் பிரதர். அன்னைக்கு ஆண்டவரை ரட்சித்தார், சந்தித்தார். வேண்டாம், இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நீ பிறந்திரு மகனே மகளே. நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டான்னு உன் பேர்ல எனக்கு குறை இருக்குன்னு இயேசுவா சொல்றாரு. நீ ஆதியில என்ன பிடிச்சிருந்த காரியத்தை விட்டுட்ட சகோதரியே, சகோதரா, தம்பி, தங்கச்சி, உன்னை பத்தி இயேசுவா பேசிட்டு இருக்காரு. நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டிய, ஆதியில என்னோட இருந்த ஒரு வைராக்கியத்தை விட்டுட்டிய, ஆதியில ஏசப்பா ஏசப்பான்னு என்கிட்ட கையை காலை பிடிச்சு உருண்டு வருவியே, என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பியே, என்னை பார்த்து கூப்பிட்டுட்டே இருப்பியே, பிரச்சனைனா என் காலில் விழுந்து அழுவிய, மனுஷன்ட்ட போக மாட்டியே. இன்னைக்கு நீ மறுபடியும் பிறக்கணும். நீ என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்ட, மறுதலிச்சு தள்ளி போயிட்ட, அப்படியே அமைதியா தள்ளி போயிட்ட. நீ மறுபடியும் வா, நீ மறுபடியும் பிறக்கணும்னு ஏசப்பா சொல்றாரு. மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். மாற்றத்தை நான் வாழ்க்கையில செய்வேன். நீ மறுபடியும் பிறந்து எனக்குள்ள ஒரு புதிய மகனா மகளா நீ வா, உன்னை நான் வாழ வைக்கன்னு இயேசுப்பா சொல்றார். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.